ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இப்போ ஒரு மேட்ச் ப்ரிவ்யூ பத்தி பேசலாம் வந்திருக்கோம். என்ன மேட்ச் பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 2, அதாவது எலிமினேட்டர் ஜெயிச்ச ஆர்ஆரும் குவாலிஃபயர் 1ல தோத்த ஜிடியும் இப்ப சண்டை போட போறாங்க. சொல்லுங்க, வழக்கம் போல டீம் சேஞ்சஸ் வந்து போவோம். சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? ஆர்ஆர் எந்த சேஞ்ச் இருக்காது. அந்த சுபம் துபே, ரவீந்திர ஜடேஜா, சுஷாந்த் மிஸ்ரா இந்த ஸ்பாட் மட்டும் இம்பாக்ட் சப்ல மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. பேட்டிங் தேவையா பவுலிங் தேவையா எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர்ல எந்த சேஞ்ச் இருக்காது. ஜிடி சைட்ல மட்டும் நான் 1 or 2 சேஞ்சஸ் எதிர்பார்க்கறேன். குல்வான் கெஜ்ரோலி ஆடினாங்க, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த மாதிரி ஆட மாட்டாங்க. அவரை ஒரு அடிஷனல் ஸ்பின்னர் ஆடுவாங்க. கெஜ்ரிவாலா அவரு டெல்லி சிஎம் இருந்தவராச்சு. அவரு அது கெஜ்ரிவாலியாடா, கெஜ்ரிவாலியா ஒரு ஸ்பின்னர் ஆடுவாங்க தோணுது எனக்கு. ஆனா எங்க மேட்ச் நியூ சண்டிகர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆடியே ஆவாங்க. அதனால எனக்கு என்ன பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சுட்டு அவங்க திருப்பி அக்ஷத்துக்கு போவாங்களோன்னு தோணுது. அப்ப 2 சேஞ்ச் எதிர்பார்க்கறேன். நீ சாய் கிஷோர் பிளஸ் இது. சரி, இன்னொன்னு பாத்தீங்களா, அது ஹிட் விக்கெட். வெங்கட் அன்னைக்கே பேசிட்டு இருந்தான், ஹிட் விக்கெட் கிடையாதுன்னு ஒரு அம்பையர் வேற சொல்லிருக்காரு. அனில் சௌத்ரியா ஏதோ ஒரு பேர் பார்த்தேன். எது வந்து இப்போ கரெக்டான டிசிஷனோ இல்ல தப்பான டிசிஷனோ இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்லயே பேசுவார் அவர். நீ அவர் எல்லா வீடியோ எடுத்துப்பாரு, அதுக்கு ஆப்போசிட்டா தான் பதில் சொல்லுவார். அதான் அது பத்தி ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனா தெரியல, அது சாய் சுதர்ஷன் அவுட்னு சொல்லிட்டு பேட் தூக்கிட்டு போயிட்டா இருந்தப்போ அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. கிளைம் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ பேசுறாங்க. அது ரூல் என்னன்னு தெளிவா நமக்கே தெரியல, அவங்களுக்கே தெரியல, நமக்கு எப்படி தெரியும்? அது முடிஞ்சிச்சு. அவர் இருந்தாலும் அடிச்சுக்க முடியாது. ஆமா, இல்ல இப்ப ரொம்ப ஒரு 90 ரன் டிஃபீட்ன்றப்போ ரொம்ப கான்பிடென்டே இல்லாம வருவாங்க. அது கொஞ்சம் பக்கத்துல போய் தோத்துனா கூட ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு சொல்றேன். மத்தபடி ஒண்ணு தோத்துருப்பாங்க தான். அதுவும் குவாலிஃபயர்ல போய் தோத்துட்டு கான்பிடன்ஸ் போயிடுச்சு, அடுத்த மேட்ச் நல்லா வருவாங்கன்ற தோத்தாலே தோத்தது தானே, அவ்வளவுதான், முடிஞ்சுது. பாப்போம். இல்லடா, குவாலிஃபயர் 1 முடிஞ்சா குவாலிஃபயர் 2க்கு வருவாங்கல்ல. ஒரு ரொம்ப பக்கமா டஃப் ஃபைட் கொடுத்து தோத்துட்டு திரும்ப வந்தா கூட ஒரு ஜோஸ் இருக்கும்டா அவங்களுக்குள்ள. இப்ப அவங்க 90 ரன் வித்தியாசத்துல ரொம்ப மோசமான தோத்துருக்காங்க. அப்போ இன்னும் அவங்க அந்த 2 நாள்ல திரும்ப அந்த மோட்டிவேஷன் கெயின் பண்ணி திரும்ப இந்த மாதிரி ஜெயிக்கணும்னு வரணும்ல. எம்ஐ டீம் தான் 90 ரன் வித்தியாசம் தோத்தாங்க, திரும்பி வந்தாங்கல்ல பிளேயர்ஸுக்கு. அவங்கள மாதிரி பாதளத்துல போகாம இல்ல, எம்ஐ கூட அதான் எம்ஐ கூட தோத்துட்டு அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட தோத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அந்த மாதிரி 2 மேட்ச் தோக்கறதுக்கு இங்க உனக்கு இது இல்ல, இல்ல. பாப்போம். ஏற்கனவே விசில் போட்டு இப்படி பண்ணவரை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க வீட்டுக்கு, இப்படி பண்ணவரை வீட்டுக்கு அனுப்புறாங்களான்னு பாப்போம். சூரியவன்ஷி இது சொல்லி அனுப்பியிருக்கீங்களா, அந்த மீன் போடுற மாதிரி? ஆமா, சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். பேசுங்கடா, என்ன பேசிக்கிட்டே இருப்பீங்க, என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க. ஆக்சுவலா மேட்சை பத்தி பேசலாம். இது சிராஜ் வர்சஸ் வைபவ் சூரியவன்ஷி. ஐ மீன் ஆக்சுவலா சிவராஜ் இல்ல, எனக்கு ரபாடா முக்கியமா பாக்கணும்னு இருக்கு. ரபாடா வைபவ் சூரியவன்ஷி. பட் சிராஜுமே எப்படி போட போறாருங்கிறது நான் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் நாளைக்கு வந்து எனக்கு வந்து வைபவ் சூரியவன்ஷி அடிச்சாரு அடிக்கலனா கூட எஸ்எஸ்ஜி வைஸ்வால் நாளைக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு கட் ஃபீலிங் எனக்கு இருக்கு. பார்க்கணும். எனக்கு நாளைக்கு வைபவ் சூரியவன்ஷி அவுட் ஆயிடுவாருன்னு தோணுது, ஆனாலும் ஆர்ஆர் ஜெயிப்பாங்க. இவன் அதேதானே சொல்லிட்டு இருக்கான் திரும்ப. அந்த பக்கம் நாங்க பேசுவோம். இல்ல அது ஓகே, நீ பேசிட்டே இரு. அந்த பக்கம் கில்லுக்கு வந்து ஆக்சுவலா இது கொஞ்சம் பழக்கப்பட்ட கிரவுண்ட் தான் நினைக்கிறேன். அவர் பஞ்சாப்காரர், இது நியூ சண்டிகர், கொஞ்சம் பழக்கப்பட்ட கிரவுண்டா இருக்கும். சோ அவருக்கு கொஞ்சம் நல்லா பேட்ல போடுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. இப்படி ஏதாவது சொல்லி அபிஷேக் சர்மா அனுப்பிச்சு விட்டீங்க இன்னைக்கு. இல்ல, இந்த டைலாக் சொல்லல, அபிஷேக் சர்மா வேற டைலாக் போட்டோம். நாங்க யாரை முடிச்சு விடணும் நினைச்சா முடிச்சு விட்டுருவோம். அபிஷேக்கும் இதேதான், பழக்கப்பட்ட கிரவுண்டு, நியூ சண்டிகர், சேம் டைலாக். இல்ல அவர் வந்து கொஞ்சம் கோலர் அவுட் ஆயிட்டாரு. சுப்மன் கில் ஆடுவாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து. அவர் ஆடாடினா கோவிந்தா தான். அவரு இப்போ டாப் 3 தானே வழக்கம் போல. ஆரம்பத்துல இருந்து தனியா ரெண்டு பக்கமும் அதேதான். இங்க மட்டும் என்ன வாழுது, டீம் ஸ்கோரே கிடையாது பெருசா. மத்த எல்லாருமே நடுவுல யாருக்காவது அடிச்சா வந்துரும்டா. அதான் சொல்றேன், நடுவுல யாருக்கா பட்டுதுன்னா ரன் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஜிடில இந்த 3 பேர் தாண்டி வேற யாரும் அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அடிச்சிருக்காரு 60 ரன் நம்ம அடிச்சாரு, வாய்ப்பு இருக்கு. ஃபார்ம் போட்டாருன்னு நினைக்கிறேன், பாப்போம். ரைட் ஆஃப் பண்ண வேண்டாம். இல்ல இப்ப நீ ஆர்ஆர்ல வந்து நீ அடிப்பாங்க நம்பிக்கையாச்சும் வைக்கலாம். இப்ப சனக்கா திடீர்னு ஒரு மேட்ச் அடிப்பாரு, டானான் ஒரு மேட்ச் அடிப்பாரு, அந்த மாதிரி நீங்க யார சொல்லுவ? நம்பிக்கை அதான் ஜிடில அந்த மாதிரி ஆள் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சா வாட்டி ஆடிட்டு தான் இருக்காரு. யார் ஆடலாலும் அவர் ஓரளவு டீசெண்டா ஆடிட்டு தான் இருக்காரு. எனக்கு என்னமோ சனக்கா மேலயோ இல்ல
ஃபெரேரா டொனோவன் ஃபெரேரா மேல தான் என்னால கான்ஃபிடன்ஸ் வைக்க முடியல. ஆக்சுவலா டெவாட்டியா கொஞ்சம் லோவர் மிடில் ஆர்டர் அவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. டெவாட்டியானால பேசிக்கலி அவர் ஹோல்டர் அடிக்கல அவங்க டீம்ல. பட் இங்க யாருமே அடிக்கல லிட்டரலாவே. அவங்க ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு அவங்க ஆடவே இல்லை. இங்க என்னன்னா இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அங்க வந்து 3 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. இங்க வந்து ஆல்மோஸ்ட் சூரியவன்ஷியை சுத்தி தான் என்டையர் பேட்டிங் லைனப்புமே இருக்கு. ஒருவேளை அவர் அடிக்கலன்னா மிச்சம் எல்லாருமே வந்து ஃபயர் ஃபைட்டிங் இன்னிங்ஸ் தான் ஆடுறாங்க. அதனால என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. அண்ட் கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு ஜிடி வந்து கொஞ்சம் பவுலிங்கும் பெட்டர் சைடு. ஸோ பவுலிங் பெட்டர் சைடுங்கிறப்போ நம்ம ஆர்ஆர் பவுலிங்ல ஆர்ச்சர் எப்படி அவங்களோட டாப் 3க்கு போட போறாங்கிறத பார்க்கணும். 3 ஓவர் பவர் பிளேயே போட்டுற போறாரா இல்ல என்ன பிளான் வச்சிருக்காங்க, பின்னாடி போடலாங்கிற மாதிரி பிளான்ஸ் இருக்குமா என்ன எதுங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கு அதுல? இல்ல ஆர்ச்சர் அவரு அன்னைக்கு எப்படி சுச்சுவேஷன் இருக்கோ ஒரு மாதிரி விக்கெட் 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அப்படியே கொடுத்து கேமை க்ளோஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. ஆர்ச்சர் கிட்ட கொடுத்து ஒருவேளை விக்கெட்டே விழுகலன்னா வேணா பின்னாடி வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சுதர்சனும் கில்லும் கொஞ்சம் பார்த்து அடிக்காங்கன்னா அவங்க அததான் பண்ணணும். 6 ஓவர் 50 அடிக்கணும்டா அவங்க. அது வித்தவுட் விக்கெட் 6 ஓவர் 50 55 அடிச்சா போதும். கில்லு ஆகணும், கில்லும் சுதர்சனும். இப்ப அதை அடிச்சிட்டாங்கன்னா அவங்க கன்ஃபார்ம் 220 போட்டுருவாங்க. அதுதான் பார்த்து பண்ணணும் அவங்க. இதே மாதிரி அந்த அதர் சைடு ஆர்ச்சர் வந்து ஆனா முதல் 2 ஓவர்ல அவருக்கு வந்து விக்கெட் விழல அப்படின்னா ஆர்ஆர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா. ஆர்ச்சர் வந்து இந்த சீசன்ல வந்து 7 ஏதோ தடவை எடுத்திருக்காரு. 7 தடவை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். 7 தடவை ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்திருக்காரு. 7 தடவை கண்டினியூஸாவே எடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம்ல ஒரு பயங்கரமான டிப்பு. திருப்பி இப்ப லாஸ்ட் 2 மேட்சா ஓரளவு நல்லா போடுறாரு. ஆனா அது வந்து எப்படின்னா பவர் பிளேல இல்ல, கடைசியில போடும்போது கடைசியில போடுற 2 ஓவரோ இல்ல 1 ஓவரோ சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. நேத்து மேட்ச் கொஞ்சம் டீசெண்டா அந்த மாதிரி இருந்தது. அந்த ஐ மீன் மும்பை மேட்ச் சூப்பரா போட்டிருந்தாரு. ஸோ அந்த ஃபார்மை கேரி ஆன் பண்ணாங்கன்னா ஆர்ஆருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன்னா அகைன் அங்க 2 ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் இருக்காங்க, இங்க ஒருத்தர் தான். புஞ்சாவெல்லாம் அடிக்க போய் தான் விக்கெட் விடணும், அவரு பார்த்து டிஃபென்சிவா தான் போடுறாரு. அதே மாதிரி பிரிஜேஷ்லாம் ஆகட்டும் டிஃபென்சிவ் பவுலர்ஸ் தான். நீங்க வந்து அட்டாக் பண்றதுக்கான பவுலர் ஆர்ச்சர் தான். ஸோ அங்க பாத்தீங்கன்னா அங்க 2 பவுலர் இருக்கும்போது இங்க ஒருத்தர் தான் அங்க சொல்லணும். அவங்களுக்கு அங்க பவுலிங்கும் வந்து ஸ்லைட்லி அவங்களுக்கு எட்ஜ் இருக்கு. பாக்கணும் எப்படி. ரஷீத் கான் விசஸ் அவங்க மிடில் ஆர்டருமே நல்லா இருக்கும் கொஞ்சம் பாக்கிறதுக்கு. அவர் ரஷீத் கான் ஏன்னா பிச்சு கிரவுண்ட் டைமென்ஷன் கொஞ்சம் பெருசுனால அதை யூஸ் பண்ணி போடுவாருன்னு நினைக்கிறேன் ரஷீத் கானும். சொல்லுங்க வெங்கட், உங்களுக்கு என்ன தோணுது நாளைக்கு யாராவது ஜெயிப்பா? இதுவுமே அதே கிரவுண்ட் தானே, சண்டிகர் ஸ்கொயர் குட்டி தான். ஏ முல்லன்பூர் பெருசுடா கொஞ்சம். முல்லன்பூர் லைட்டா பெருசு. ஆர்ஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எஸ் அதே கிரவுண்ட் தானே இது இல்லையா? அதே கிரவுண்ட் ஸ்ட்ரெயிட் தான் பெருசு 70 மீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸ்கொயர்ஸ்னா அதேதான் 64 65. இல்ல உனக்கு சூரியவன்ஷி அடிச்சதுனால உனக்கு அப்படி சின்னதா தெரியுது. ஆக்சுவலா இது வந்து மித்த கிரவுண்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசுதான். உனக்கு வான்கடே ஈடன் கார்டன்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே பெருசுதான். அகமதாபாத் அளவுக்கு பெருசு கிடையாது, ஆனா அதோட கொஞ்சம் சின்னது. வான்கடே ஈடன் கார்டன் கூட கம்பேர் பண்ணா பாதி ஐபிஎல் கிரவுண்ட் எல்லாமே பெருசுதான். என்னைய கம்பேரிசன் சொல்றேன் பெருசு அவ்வளவுதான். இல்ல அவங்க ஜெய்ப்பூர் கிரவுண்டு ஜெய்ப்பூர் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெய்ப்பூர் கிரவுண்டோட பெருசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முல்லன்பூர்ல வந்து ஸ்பின்னர்ஸ் ஆனா கொஞ்சம் வரும்டா உங்களுக்கு ஸ்பின்னருக்கு. இது ஆவரேஜா பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க இங்க. அவங்களோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே நல்லா இருக்கு இங்க ஸ்பின்னர்ஸ்க்கு. அது கிரவுண்ட் டைமென்ஷனாலதான். அவங்க பெருசா பிச்சர்ல தான் ஒண்ணுமே தர மாட்டாங்களே, டர்ன்லாம் ஒன்னும் ஆக மாட்டேங்குது. கிரவுண்ட் டைமென்ஷன்ல ஏமாத்தி விக்கெட் எடுக்கிறதா எல்லாம். செகண்டரி நான் ரிவ்யூலயே சொன்னேன்னு நினைக்கிறேன். அகமதாபாத் பிச் இல்ல, அது அவங்க யோசிச்சுட்டு வந்து ஆடணும். நீங்க அகமதாபாத்ல ஆடுற அதே மாதிரி அதே பேட்டர்ன்ல ஆடினா வின் பண்ணிடலான்ற மாதிரி ஜிடி ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. அகமதாபாத்ல கிடைக்கிற ஸ்டீப் பவுன்ஸோ இல்ல டிவியேஷனோ மற்ற கிரவுண்ட்ஸ்ல கிடைக்காது. நீங்க அங்கேயே மேபி நம்ம ஏன் சொல்லியிருந்தோம்னா குவாலிஃபயர் ஒன்லயே ஓரளவுக்கு சீமிங் கொடுப்பாங்கன்னு யோசிச்சோம். அதனால கொஞ்சம் அதை ஜிடிக்கு நிறைய பேர் எரிச்சு கொடுத்தாங்க. ஆனா அன்னைக்கு சீமிங் ட்ராக் கொடுக்கல, அன்னைக்கு த்ரூ ட்ராக் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயுமே வந்து கொஞ்சம் ஸ்லோயிஸ் ட்ராக்கா தான் இருக்கும். ஸோ அகமதாபாத்துக்கு பிளான் பண்ணிட்டு அதே மாதிரி ஆடினா உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இங்க கொஞ்சம் கேம் பிளான் மாத்திரம். ஏன்னா இங்க ஸ்டீப் பவுன்ஸ் கிடைக்காது ரபாடாக்கு. அவரு அகமதாபாத்ல போடுற மாதிரி குட் லென்த்ல பட்டு அவ்வளவு ஹைட்ல ஏறாது. ஸோ அது அவங்க மாத்தி ஆடணும். எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணிட்டு வருவாங்க நேரெல்லாம். அதுல கொஞ்சம் கில்லாடி தான். ஸோ ஆனா என்ன இவங்க டாப் 3 கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடணும். அன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதனால அது போயிடுச்சு. அது இவங்க பிளான் தான் தெரிஞ்சுதான் ஆடுறாங்க. அதுக்கு மட்டும் அவங்க பிளான் பண்ணிட்டு வரணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் 3 ஓவர் போட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சேசிங்ல இருந்தா. சேசிங்ல இருந்தா ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும் இவங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பவுலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 ஸ்கோர் போஸ்ட் பண்ணணும். அதான் இவங்களால முடியும். கேஸ்லாம் இவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஆர்ஆர் 210 ரன்னுக்கு மேல அடிச்சிருவாங்க. 210 நாட் கப் ஆஃப் டீ ஃபார் ஜிடி. தோத்துருவாங்க 210க்கு மேல போச்சுன்னா. 200 போச்சுனே தோத்துருவாங்க. உங்க உடனே சிஎஸ்கே சொல்லுவாங்க சேஸ் பண்ணது இல்லைன்னு. இவங்களால சேஸ் பண்ண முடியாது.
டாப் 3 இதுவா தான் இருக்கு. கஷ்டம். அதான் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடி இவங்க கண்டிப்பா 165 to 180 அடிச்சா கூட டிஃபெண்ட் பண்ற கேப்பபிலிட்டி ஜிடி இருக்கு. அதை நான் சொல்லுவேன். ரொம்ப பேட் டே சிராஜுக்கும் ரபாடாக்கும் தான் தோப்பாங்க தவிர மற்றபடி அவங்க வந்து பவுலிங் டாமினன்ட் டீம் தான் ஜிடி. ஸோ சான்ஸே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா வின் பண்ணுவாங்க கண்டிப்பா. இல்ல டாஸ் தோத்துட்டு சேசிங் தான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கஷ்டம். பிச் கண்டிஷன் என்னவான இருந்தாலும் உங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும். வாட் எவர் டோட்டல் காம்படிட்டிவ் டோட்டல் போட்டு டிஃபெண்ட் பண்ணணும் ஜிடி. அதான் நானா இருந்தா பார்ப்பேன். ஏன்னா ஸ்ட்ரென்த்துக்கு தான் விளாடணும் இதுக்கப்புறம். சரி, நாளைக்கு சூரியவன்சிட்ட இருந்து எவ்வளவு ரன் எதிர்பார்க்கறீங்க? 100 எதிர்பார்க்கறேன். நேத்து விட்ட அந்த ஃபாஸ்ட் செஞ்சுரி நீங்க எடுப்பாருன்னு பாக்குறேன். ஆராய்ச்சிக்கு நினைக்கிறேன் வரும்ல. அதான் எனக்கு அவ்வளவுதான். வேற என்ன? மறுபடியும் ஒரு 40+ ஸ்கோர் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 12-13 பால் ஆடிடுவாருன்னு தோணுது. அதான் அவரோட விக்கெட் தான் கீ. கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான். அட்லீஸ்ட் ஒரு 60 ஆச்சும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஃப் செஞ்சுரி கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன் நான். வெங்கட்டும் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப நாளா. சொல்லுங்க வெங்கட். இல்ல நாளைக்கு வந்து அவரு லைக் சீக்கிரமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10 to 20க்குள்ள நான் எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதான் அடிப்பாரு. ஏன்னா நான் ரபாடா இப்பயே ஒரு வந்து டீச்சர் போட்டு வைக்கிறேன். அந்த இவரோட அந்த வீக்னஸ் பாயிண்ட் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காரு. ரபாடாவும் பிடிச்சாரு, புவனேஸ்வரும் பிடிச்சாரு. லைக் அந்த லைக் பவுன்சர் வந்து ஃபுல்லா லெக் சைடு இல்லாம கொஞ்சம் ஆஃப் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல வர மாதிரி அந்த சைடு மட்டும் தான் கொஞ்சம் வைபவ் சூரியவன்சி கொஞ்சம் வீக்னஸ் இருந்திருக்கு. மற்றபடி லெக் சைட்ல எல்லாம் போட்டா அவர் ஈஸியா ஃபுல் ஷாட் 6 அடிச்சிடுறாரு. ஆனா ரெண்டாவது என்னன்னா லைக் அந்த ஃபுல் லென்த் பால், ஆனா அதெல்லாம் ஈஸியா 6 அடிச்சாரு இதே கிரவுண்ட்ல. சோ திருப்பி அதே ஸ்ட்ராட்டஜி போக மாட்டாங்க. சிடி ஸ்ட்ராட்டஜிக்கலி சவுண்ட் டீம் தான். பாப்போம், கண்டிப்பா ஏதாவது யோசிச்சுட்டு வருவாங்க. அதான் சொல்றேன், டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க, கேஸ் பண்ண மாட்டாங்க எதுவா இருந்தாலும். இது இன்னொரு ஸ்லைட் ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. பீடாவோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஜெய்ஷ்வால் வந்து ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாரு. ஆப்போசிட் சைட்ல 22 yardsல ஆப்போசிட்ல கெரியர் முடிஞ்சு போறத பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் இருப்பாரு. லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாருங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் என்னன்னா அவர் வந்து மும்பைக்கு ஆடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் நான் மும்பைக்கு ஆடினா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரன்வீரோட பாட்காஸ்ட்ல யார் 2 பேர் பேசிட்டு இருக்கமோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொன்னதா இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒருவேளை அவரோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து அவர் ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ ஹர்திக் பாண்டியா டு யசஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ரேடா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கு. நீ என்ன நினைக்கிற? ஆர்ஆர்ல இருந்து வெளியே வருவாரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஹை டைம் 2027 ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த வீடியோ பேசலாம்டா. அதெல்லாம் யாரையும் விட மாட்டாங்கடா. அப்படிலாம் சும்மா கீப் இந்த டேவ் அலைவா வச்சுக்கணும் இந்த டோர்னமெண்ட்ங்கிறது ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியா அந்த ட்ரேடுமே வந்து சும்மாதான் பண்ணுவாங்களா? நம்ம ஆளுங்க பண்ணுவாங்களா? நல்லது ஏதாவது பண்ணுவாங்களா டீமுக்கு? சொல்லு, வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் ஹர்திக் பாண்டியா வேற அந்த டீம்ல தண்டகரமான வச்சிருக்காங்க. அவனை தவிர மீதி இருக்கிற 9-10 பேரும் வந்து அவனுக்கு எதிராக விளையாண்டா எப்படி ஜெயிப்பான்? வந்துருவாங்க ஒன் ஃபேமிலியோட பிரசன்டேஷன் இதுல பேசுவோம். இப்போ அப்படியே டைரக்டா பிரெடிக்ஷனுக்கு ஜம்ப் பண்ணலாம். ஓடுறான். நீங்க தான்டா விட்டீங்க ஆக்ஷன்ல. திருப்பி கேக்குறான். அதான் ஸ்ட்ராட்டஜி. ஆக்ஷன்ல பி மாதிரி எடுப்போம். இன்ஜுரி எடுத்தவன் கையை காலை உடைச்சு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் நல்ல நல்ல பிளேயர் எல்லாம் எடுத்துப்போம். ஆக்ஷன்ல காம்படிஷன். நாளைக்கு கேம்ல இன்னொரு பாயிண்ட் தான் பேசணும். ஸ்பின் யூஸ் பண்றத பத்தி கில் எப்படி ஸ்பின் யூஸ் பண்றாருன்றத பாக்கணும். ஏன்னா பண்ட மட்டும் நம்ம அடிக்கிறோம், ஸ்பின் ரொம்ப கேவலமா யூஸ் பண்றாருன்னு. கில்லும் சலிச்சவர் இல்ல ரஷீத் கான் யூஸ் பண்றதுல. நம்ம என்னன்னா இவங்க கொஞ்சம் வின்னிங்ல இருக்காங்க, குவாலிஃபயர் 1 ஆனாங்கன்ற சுச்சுவேஷன்னால கில்ல பெருசா அடிக்கிறது இல்ல. கில்லுமே ரஷீத் கானை வந்து அது நம்பி கொடுக்குறாரு நம்பாம கொடுக்குறாருலாம் செகண்டரி, நான் அதெல்லாம் பேசல. ஆனா தப்பான டைம்ல யூஸ் பண்றாரோ. ஏன்னா தெரிஞ்சு 4 மேட்சோ என்னவோ லாஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு ரஷீத் கான். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிருக்கு. ஏன்னா இவங்க 3-3 பவர் பிளேல போட்டுறாங்க 2 பேருமே. சோ மிடில் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணாம எனக்கு தெரிஞ்சு 10 ஓவருக்கு மேல யூஸ் பண்றதுனால லாஸ்ட் ஓவர் போட வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அது நாளைக்கு பாக்கணும் நான் எப்படி யூஸ் பண்ண போறாங்க. மேபி சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் பவர் பிளே தாண்டிட்டா ரஷீத் வருவாரா என்ன அதை பாக்கணும். இல்ல சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் பவர் பிளே தாண்டிட்டாங்கன்னா ரஷீத் கான் இல்ல ஷேன் மோன் வந்தாலும் அடிதான் பொழந்துருவாங்க யாரா இருந்தாலும். அதெல்லாம் நீங்க இல்ல கில்லு கேப்டன்சி அந்த பவுலர் ரொட்டேஷன் பிரச்சனை இருக்கதான் செய்யுது.
இப்ப அவங்க ரபாடாவும் சிராஜும் 3 ஓவர் போடும்போது இந்த பிரச்சனைனா அவங்க 2 பேரும் அடி வாங்கிட்டா இன்னும் பிரச்சனையா இருக்கு. நம்ம போன மேட்ச் பார்த்தோம். ஒரு திடீர்னு முதல் பிரசித் ஓவர்லயே கிருஷ்ணன் தெரிஞ்சிடும். வந்துடுறாரு. சம்பந்தமே அதான் இல்லாம ஒரு இடத்துல கெஜ்ரிவால் கிட்ட பால குடுக்குறாரு. தெரியல எனக்கு அது எப்படி மாத்துவாருன்னு தெரியல. அது பார்க்கணும். நாளைக்கு இல்ல பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. நாளைக்கு அவங்க எனக்கு ஃபார்ம்ல வந்து ஒர்க் நெகரா வந்து ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து ஒரு ஓவர் சுந்தருக்கு கொடுக்க போறாருன்னு தான் எனக்கு தோணுது. 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடுனா சுந்தருக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம். ஏன்னா இங்க இப்போ கெஜ்ரோலியா புதுசா ஒரு பிளான் நல்லா போயிட்டு இருந்த பிளான் கெஜ்ரோலியா எடுத்துட்டு வந்த மாதிரி நாளைக்கு இதுவுமே அவங்க ட்ரை பண்ணுவாரு நெகரா. ஒரு ஓவர் 2 ஓவர் சுந்தருக்கு தரலாம் ஆஃப் ஸ்பின்னருக்கு. அது சுந்தரமே ரொம்ப மோசமா போடக்கூடிய இல்ல. ஆனா வைபவ் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் அடிச்சிருவாங்க அவரை. உனக்கு யார் ஸ்பின் வீக்னஸ் எதுவும் இருக்காமன்னு தெரியல. அவங்க 2 பேரும் 4 ஓவர் அவர் இவங்க ஜெய்ஸ்வால் போட்டுருவாங்க. 4 ஓவரும் விக்கெட் விழலன்னா மேபி நீ சொன்ன மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. ஆனா 4 ஓவர் இவங்க தான் போடுவாங்கன்னு தோணுது. அதான் ஜெய்ஸ்வால்லாம் வந்து ஃபார்ம் கொண்டு வரணும்னா நீங்க சுந்தர் கிட்ட பால் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் அடிப்பார் ஸ்பின்னர் வந்தா பவர் பிளேல எல்லாம். ஸோ வேற எதுவும் பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ஷன் போயிடலாமா? ஆமா ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஓகே, நான் ஸ்லைட்லி இந்த மேட்ச்ல ஜிடிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல டாப் 3 இருக்காங்க, பவுலிங்ல அட்டாக்கிங் பவுலர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அதனால நான் ஜிடிக்கு ஸ்லைட் ஆயிடுச்சு தரேன் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு. எனக்கு ஆர்ஆர் தான் ஜெயிக்கணும், ஆனாலும் ஜிடி வந்து வின் பண்ணுவாங்க என்னோட கட் ஃபீலிங். அதனால நான் ஜிடி பக்கம் ப்ரெடிக்ஷன்ல போறேன். அதான் சிரவன் இந்த இதை பத்தி நீ ஏதாவது சொல்லி ஆகணும். இப்ப எனக்கு அவன் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். ஆனா அந்த மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பேசுறான். பேச விருப்பம் இல்லை எனக்கு, காலம் கடந்துருச்சு. நான் வந்து நான் தான் சொன்னேன்ல ஆர்ஆர் ஜெயிச்சிச்சு பாத்தீங்களா, நான் ஜெயிக்கும்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்லல. எனக்கு வந்து ஆர்ஆர் ஜெயிக்கணும்னு ஆசை. எனக்கு ஆர்ஆர் ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு வந்து ஜிடி ஜெயிக்கும் ப்ரெடிக்ஷன். சோ எனக்கு ப்ரெடிக்ஷன் பாயிண்ட் நீங்க ஜிடி ஜெயிச்சா ஜிடி கொடுங்க, தோத்தா தராதீங்க. எனக்கு ஆர்ஆர் ஜெயிச்சா சந்தோஷம், அவ்வளவுதான். இந்த மேட்ச்ல ஜிடி வந்து அப்பர் ஹேண்ட் இருக்காங்க சொல்லிட்டு ஜிடி ஜெயிக்கும்னு சொல்லிருக்காரு சரண். சொல்லுங்க யோகி ப்ரோ, சொல்லுங்க. ஆர்ஆர் தான் யோகி ப்ரோ சொல்லுவாரு. அவ்வளவுதான், இதுல என்ன கேள்வி? சூரியவன்சி அடிக்காம நான் ஜெயிக்கிறேன் பாரு. ரைட். நீங்க ஐயா ஹரிஹரன் ஐயா? நான் ஜிடி தான் சொல்றேன். எனக்கு வந்து சுப்பன் கீழ் வந்து ஒரு நாக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கிரவுண்ட் முடிச்சு விடுறேன். உனக்காண்டி வேலை பாக்குறேன் யோகி, எல்லாமே உனக்காண்டி தான். ஜிடி நான் ஆர்ஆர் தான் எனக்கு ஆர்ஆர் தீபா. இது ரொம்ப டஃப்பா இருக்கு. ரெண்டு பீடையில 2 பீடையும் ஒரு பக்கம் இருக்குது. எந்த பக்கம்? இல்ல சிரவன் நான் வந்து இன்னொரு உனக்கு அடிஷனல் பாயிண்ட் சொல்றேன். நானும் பக்தாவும் பிளே ஆஃப்ல சொன்ன டீம் ஃபுல்லா தோத்துருக்கு, யோசிச்சுக்க. அவ்வளவுதான், ஜிடி காலி. ஆர்ஆர் பக்கமே போயிடுறேன். நான் தான் ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ல கம்மியா இருக்கிறேன். நான் ஆர்ஆர் சொல்றேன். எங்களை முடிச்சிடாத. ஆர்சிபி சொன்ன ஆர்சிபி ஜெயிச்சுதா? நேத்து எஸ்ஆர்எஸ் சொன்னேன். 14 மேட்ச் சிஎஸ்கே சொன்ன நீ. 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுல என்ன 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அது போட்டோம், 8 மேட்ச் தானே. ஸோ ஆன் திஸ் நோட் நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். இந்த மேட்ச் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் மேட்சோட ரிவ்யூவில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் இட்ஸ் உல்ஃபர் சைனிங் ஆஃப். பை பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனை இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்